வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். குடும்ப ஆட்சியை பாதுகாக்கும் நோக்கில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டது. காங்கிரஸை சாடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வேலூரில் 198 கோடி ரூபாயில் பல்நோக்கு மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தின் அதிநவீன போர் விமானம் அமெரிக்காவிடம் இருந்து வாங்க இங்கிலாந்து திட்டம். கனமழை காரணமாக வால்பாறை வட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குடும்ப ஆட்சியை பாதுகாக்கும் ஒரே நோக்கத்துடன் இந்திரா காந்தியால் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது என காங்கிரஸை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 1975 ஜூன் 25 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 50 ஆண்டுகளுக்கு முன் சர்வதிகார ஆட்சியாளர் ஒருவரால் தனது குடும்ப ஆட்சியை பாதுகாக்கும் ஒரே நோக்கத்துடன் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என பதிவிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்றில் 2 அத்தியாயங்களில் ஒன்றான இக்காலகட்டம் காங்கிரஸ் மற்றும் ஒரு நபரின் ஜனநாயக விரோத மனப்பான்மையை பிரதிபலிப்பதாகவும் இந்திராவின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடினர். அதிகாரம் சரிவதிகாரமானால் மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்நாளில் நினைவூட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். வேலூரில் 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் பல்நோக்கு மருத்துவமனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் 198 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட வேலூர் பென்ட்லேண்ட் பல்நோக்கு மருத்துவமனையை நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக சென்னையிலிருந்து காட்பாடி வந்த முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செல்லியம்மன் கோவிலில் முதல் திமுக மத்திய மாவட்ட அலுவலகம் வரையில் நடந்து சென்ற அவர் மக்கள் சாலையில் இருபுறமும் நின்று உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் வேலூர் பென்ட்லேண்ட் அரசு பல்நோக்கு மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அத்துடன் 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் காணொலி மூலம் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், வேலு, சுப்பிரமணி, காந்தி, நாசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவிடம் இருந்து புதிய போர் விமானங்களை வாங்க இங்கிலாந்து முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் அதிநவீன போர் விமானங்களை தயாரித்து வருகிறது. எதிரி நாடுகளில் ரேடாரில் சிக்காமல் பறந்து செல்லும் திறன் கொண்ட இந்த போர் விமானங்களை குறுகிய ஓடுபாதையில் இயக்குவது மற்றும் போர் கப்பல்களில் தரையிறக்கம் போன்ற அசாத்திய திறன்களை கொண்டது. இந்த F-35 ரக போர் விமானம் ஒன்றின் விலை 860 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவிடம் இருந்து புதிதாக 12 F-35 ரக போர் விமானங்களை இங்கிலாந்து வாங்க முடிவு செய்துள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று இலக்கை தாக்கும் வகையில் இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனர் அறிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனர் அறிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் என ஈரானை ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா விமானப்படைகள் குண்டு வீசி தாக்கியது. இதையடுத்து 2 வாரங்களாக நடைபெற்று வந்த போர் ட்ரம்பின் தலையீட்டால் முடிவடைந்தது. இரு நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் நம்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்டம் முடிவடைந்து விட்டது எனவும் அதை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வால்பாறை அருகே தொல்குடி திட்டம் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாமில் அடிப்படை வசதி கோரி செய்து தர கோரி மக்கள் மனு அளித்தனர்.
கோவை மாவட்டம் வால்பாறையில் தொல்குடி திட்டம் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வால்பாறைக்கு உட்பட்ட 12 பழங்குடியினர் கிராமங்களில் இருந்தும் மனுக்கள் பெறப்பட்டனர். இந்த மனுக்களில் வருவாய்த்துறை சார்ந்த வருமானம் சான்றும், இருப்பிடச் சான்று, பெயர் சேர்ப்பு, திருத்தம் மற்றும் தொலைபேசி எண்கள் இணைப்பு உள்ளிட்ட மனுக்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் உடுமன்பாறை பழங்குடியினர் கிராமத்திற்கு சாலை வசதியும், 12 பழங்குடியினர் கிராம பகுதிகளில் கழிவறை வசதியும் வேண்டி மக்கள் மனு அளித்தனர். வால்பாறை வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆரணி அருகே தந்தையுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனமுடைந்த மகள் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேல்முருகன், இளந்தானி தம்பதியினர். இவர்களது மகளான ரேணுகா தேவி என்பவர் தாலுகா பாரசூர் கூட்டுரோடு பகுதியில் டைலரிங் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது ரேணுகா தேவிக்கும் அவரது தந்தைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ரேணுகா மேல் சீசமங்கலம் ஏரியில் குதித்துள்ளார். இதனை அறிந்த தந்தை மற்றும் அவரது குடும்பத்தினர் நீரில் இறங்கி தேடியுள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக தேடி ரேணுகா தேவியை ஏரியில் இருந்து சடலமாக மீட்டனர். மேலும் சடலத்தை கைப்பற்றிய ஆரணி தாலுகா போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு சிகிச்சை பெற்றனர். சென்னையை அடுத்த திருத்தமிழிசை சிப்காட் பகுதியில் தனியார் நிறுவனமும் சிப்காட் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் தனியார் மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்காக சிகிச்சை வழங்கினர். மேலும் தூர பார்வை, கிட்ட பார்வை மற்றும் கண்ணில் புரை போன்றவை கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக வீரமணி செல்வன், கிளை மேலாளர் சக்கரபாணி, செயலாளர் தெம்ம ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கு சிகிச்சை பெற்றனர். Hello, we are from NoQ. NoQோட initiative NoQ Roots social wellness program. இங்கே நாங்கள் சிட்கோட கொலாபரேட் பண்ணிவிட்டு அசோசியேட்டட் வித் வாசன் ஐ கேர் இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் உள்ள இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஐ செக்அப் கேம்ப் நடத்திருக்கோம். இதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இங்கே அவங்களுக்கு ஃப்ரீ செக்கப்பும் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வாசன் ஐ கேர் மதுராந்தகம் பஜார் வீதிக்கு முன்னாள் குடிநீர் வடிகால் வாரிய தலைவரின் பெயரை வைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த எஸ்.டி. உகம் சந்த் என்பவர் 10 ஆண்டுகள் அதிமுக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தலைவராகவும் பதவி வகித்து வந்துள்ளார். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி உறுப்பினர், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர், சிறுபான்மையினர் உரிமை மீட்பு பிரிவு தலைவர் என பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் இவர் வசித்து வந்த மதுராந்தகம் பஜார் வீதிக்கு பெயர் வைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இக்கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் மதுராந்தகம் பஜார் வீதிக்கு எஸ்.டி. உகம்சந்த் சாலை என பெயர் வைக்க அறிவிப்பு வெளியிட்டார். அதன் பேரில் பெயர் பலகை திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர், நகர்மன்ற தலைவர் மலர்விழி, நகர செயலாளர் குமார் மற்றும் கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்லூர் பிரித்தியங்கிரா தேவி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் பிரித்தியங்கிரா தேவி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெகும்பாள மிளகாய் யாகம் நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை மனம் உருகி வழிபட்டனர். மேலும் செய்வினைகள், கண் திருஷ்டி, தடைகள் நீங்க பக்தர்கள் நேரடியாக நெகும்பலா யாகத்தில் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். யாகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லாததை கண்டு சந்தி சிரிப்பதாகவும், மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார்.
தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், தேர்தலின் போது திமுக அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். பாடுபட்டு விளைவித்த மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேறு விவசாயத்திற்கு மாறியுள்ளதாகவும் தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பதே இல்லை என்றும் தினகரன் குற்றம் சாட்டினார். தேர்தல் பணி ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. இங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளையும் சார்ந்தவர்களையும் தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து கலந்து ஆலோசித்து தான் அந்த கூட்டமே நடக்கும். இந்திய கூட்டணியில் அமமுக எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்குது? ஏடிஎம்கேலாம் உள்ள இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கறது தான் சரியா. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே பொது பாதையில் செல்ல விடாமல் வேலி அமைத்தும் குழி தோண்டியும் தடுக்கும் தம்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். சங்கராபுரம் அருகே அரசமப்பட்டு வடபாலப்பட்டு காட்டு கொட்டகையில் முனியன் என்பவரும் அவர் தம்பி என்பவருடன் தோட்டத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இருவருக்குமான பொது பாதையில் வேலி அமைத்தும் குழி தோண்டியும் வைத்தும் தன்னை செல்ல விடாமல் தம்பி வேடன் தடுப்பதாக அண்ணன் முனியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதை தட்டி கேட்டால் தாக்க வருவதாகவும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் முனியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஃபேர்சர் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொடங்கப்பட்டு அதன் பெயர் பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி நெய்டம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூரில் இயங்கி வரும் ஃபெர்சார் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தோமுசா கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையும் திறந்து வைத்து தொழிலாளிகளுக்கு இனிப்பு வழங்கினர். அதன் பிறகு ஃபெர்ஜர் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தோமுசா நிர்வாகிகள், ஃபெர்ஜர் பெயிண்ட்ஸ் நிறுவன தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலி குடங்களுடன் தண்ணீர் கேட்டு பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கூந்தங்குளம் ஊராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. முறையாக குடிநீர் வழங்க கோரி ஊர் மக்கள் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் நெல்சன் தலைமையில் காலி கூடங்களுடன் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதன் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 5 ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு இலவச வீட்டுமனை பட்டா வாங்கியதை திருநங்கைகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மணலூரில் திருநங்கைகள் 20க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் வாடகைக்கும் குத்தகைக்கும் வீடு எடுத்து வாழ்ந்து வந்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களின் கோரிக்கையை ஏற்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் 9 திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த திருநங்கைகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வீட்டுமனை ஒதுக்கியுள்ள இடத்தில் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டாரத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாமை ஆட்சியர் கலைச்செல்வியும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரும் தொடங்கி வைத்தனர். உத்தரமேரூர் ஒன்றியம் தளவாரம்பூண்டி ஊராட்சியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைகளுக்கு மருத்துவம், குடற்புழு நீக்கம், கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் தடுப்பூசி, செயற்கை கருவூட்டல் ஆகியன செய்யப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரும் முகாமை தொடங்கி வைத்து கால்நடைத்துறை சார்பில் நடைபெறும் கண்காட்சியை பார்வையிட்டனர். தொடர்ந்து கன்றுகளை சிறப்பாக பராமரித்த உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டனர். இம்முகாமில் வட்டாட்சியர் தேன்மொழி, ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஹேமலதா, பேரூராட்சி தலைவர் சசிகுமார், கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவத்தில் முகத்தாடை அறுவை சிகிச்சை குறித்து விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது.
சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவம் பயிலும் இளநிலை மாணவர்களுக்கு முகத்தாடை அறுவை சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு மாநாட்டை மாநில திட்டக்குழு உறுப்பினர் அமலூர் பாவநாதன் தொடங்கி வைத்தார். இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இளநிலை பல் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல் மருத்துவத்தில் முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவின் தேவை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. விபத்துகளில் ஏற்படும் முகத்தாடைகள் பாதிப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே சரி செய்ய முடியும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் உண்டியலை திறந்து எண்ணியதில் பக்தர்கள் அளித்த காணிக்கை வரவு 2,94,00,000 ரூபாயை தாண்டியுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் உண்டியல்கள் திறந்த நிலையில் எண்ணப்பட்டு வந்தது. கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி, அறங்காவலர்கள் மேற்பார்வையில் காணிக்கைகள் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர், கோவில் அறங்காவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இதில் பக்தர்கள் காணிக்கையாக 2,94,872 ரூபாய் கிடைத்துள்ளது. 907 கிராம் தங்கமும் 25 கிலோ வெள்ளியும் கிடைத்துள்ளது. வெளிநாட்டு பணத்தாள்களும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்தனர். இவை தவிர பித்தளை வேல், கை கடிகாரம், ஏலக்காய் முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகள் ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகாவாராகி அம்மனுக்கு 23ஆம் ஆண்டு ஆனி மாத நவராத்திரி விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் தனி சந்தையாக உள்ள மகாவாரகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஆனி மாத நவராத்திரி விழா நேற்று தொடங்கியது. முதல் நாள் விழாவில் மகாவாரகி அம்மனுக்கு லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு உள்ளிட்ட இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாப்பேட்டையில் யோகா மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையையொட்டி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாப்பேட்டை யோகா மாயா லலிதாம்பிகை கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன்பின் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் நீல வண்ணப்பட்டு உடுத்தி எலுமிச்சை பழங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து லலிதாம்பிகை 1000 நாமவாளி பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குடும்ப ஆட்சியை பாதுகாக்கும் நோக்கில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டது. காங்கிரஸை சாடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வேலூரில் 198 கோடி ரூபாயில் பல்நோக்கு மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். லாக்ஹீட் மார்க் நிறுவனத்தின் அதிநவீன போர் விமானம் அமெரிக்காவிடம் இருந்து வாங்க இங்கிலாந்து திட்டம். கனமழை காரணமாக வால்பாறை வட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.